வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஃபேமிலி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி பொட்டிக் எக்ஸ்போ தாங்க. ஆனால் இது சஷ்டி பொட்டிக் எக்ஸ்போனே சொல்ல முடியாது, ஏன்னா திருவிழா மாதிரி இருந்ததுங்க. ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸே ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா திருவிழா மாதிரி அந்தளவுக்கு க்ரௌடு இருந்ததுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஷாப் தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப் வேறு எதுவும் இல்லை, மிக்கி ஃபேஷன். இந்த ஷாப் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. எல்லா க்ரௌடுமே இந்த கடையில் தாங்க மோஸ்ட்லி இருந்தாங்க. நானும் இந்த ஷாப்பில் தாங்க 2-3 டாப்ஸ் எடுத்தேன். நல்லா தான் இருந்ததுங்க. எனக்கு ப்ரைஸ்க்கு ஏற்ற ஒர்த்து தான் இருந்தது. நானும் இப்போது டாப்ஸை தான் தேடிட்டுருக்கேன். அவங்களுமே அழகாக சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த டாப்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இந்த டாப்ஸை ஒன்று எடுத்தேன். அத்தையும் நிறைய டாப்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த எல்லோ டாப்க்கு அப்புறம் இன்னொரு டாப் பார்த்தேங்க, அது இதுதாங்க. அது பார்த்தோன்னா எனக்கு அந்த ட்ரையல் இல்லாதனால இது எடுக்கணுன்ட்டு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் வரல. ஸோ அதனால் வேறு டாப் பக்கம் போயிட்டோம். செம்ம கூட்டங்க இந்த கடையில், அவ்வளோ கூட்டம். இந்த பில் போடவே அவ்வளோ நேரம் ஆகுச்சுங்க. இந்த மிக்கி ஃபேஷன் கடை முடிஞ்சுட்டு பில்லை போட்டு இறங்கி வந்தோடனே இந்த கடையில் பார்த்தா அந்தளவுக்கு கூட்டமே இல்லைங்க. அந்தளவுக்கு எல்லாமே மிக்சடு ஐட்டம்ஸாக தான் இருந்தது. இந்த மஞ்சள் பொடி, இந்த பொடி ஐட்டம்ஸ் தாங்க நிறைய இருந்தது. அப்படியே எதிர்க்க பார்த்தா இவா பொட்டிக் தாங்க. இவங்க இன்ஸ்டாவில் செம்ம ஃபேமஸான இதுங்க. அதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அவங்க பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்டிக் ஜுவல்ஸ் தாங்க. அங்கேயுமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சுங்க. செயின்ட்டு, ப்ரேஸ்லெட்டு, செட்டுங்க, எல்லா கம்பல்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சுங்க. சரி நம்மளும் வாங்கலான்னு பார்த்தோம், பட் ஆனால் வாங்கலைங்க. உண்மையாக பார்த்தா செம கலெக்ஷன்ஸ் தாங்க. இங்கே எல்லாமே அழகழகாக இருந்ததுங்க. ரேட்டுக்கு ஏற்ற இது தான் இருந்தது. நீங்கள் பொறுமையாக பார்த்து வாங்கலாங்க கைஸ். ஆனால் நெக்ஸ்ட்டு நம்ம சன்கிளாஸ் போட்டு பார்த்தோங்க. இந்த சன்கிளாஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் கைஸ். அப்புறமா நெக்ஸ்ட்டு ஷாப் வந்து இந்த ஜுவல் செட் தாங்க. அங்கேயும் அழகழகாக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த ஜுவல் செட் வந்து 1200 தான் சொன்னாங்க. அது செம்ம சீப்பாக தான் இருந்தது, ஆனால் செம்ம ஒர்த்துங்க. இந்த பொட்டிக்கோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேங்க கைஸ். எல்லா கலெக்ஷன்ஸும் செம்மையாக இருந்துச்சு, ரேட்டும் செம்ம ஒர்த்தாக தான் இருந்துச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். பேக் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, பட் ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நம்ம பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் கைஸ். இந்த ப்ளூ கலர் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ். ஆனால் ரேட் கேட்டால் 600 மேலே சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற ஒர்த்து இல்லைன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு பவுடர், எல்டி மிக்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் பவுடர், எல்லா பவுடரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஓகே தான் கைஸ். இந்த ஷாப் நேம் NL ஹோம் ஃபுட். ஓகே கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை பார்த்தீங்கன்னா இந்த கடை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃப்ளவர்ஸில் அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் தாங்க, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் இது. இந்த ஷாப் நேம் பிளாசம் பட்ஸ் ஷாப் தாங்க. இதில் இன்ஸ்டா பேஜில் உங்களது பார்த்தேங்க, வீட்டுக்கு வந்து தான் பார்த்தேன். ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க கைஸ், இவ்வளோ கூட்டம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது. இந்த ஷாப்பில் 3 டாப் 1000 ரூபாய், 3 சாரீ 1000 ரூபாய், 3 பேண்ட் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க. சரி நம்ம மேலேயும் ஷாப் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் நம்மளும் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறோம்.
அங்கே போய் பார்த்தா இந்த ஜுவல் செட் தாங்க. எல்லா இயரிங்ஸும் அவ்வளோ அழகழகாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் பெருசாக இருந்தது. நம்ம அந்தளவுக்கு பெருசாலாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம். ஸோ அதனால் பார்த்துட்டு மட்டும் இருந்தாங்க. இந்த ஷாப் நேம் பார்த்திங்கன்னா ஸ்ரீயாஸ் கலெக்ஷனுங்க. ஆனால் சின்ன பசங்களுக்குலாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே அழகழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம அபி அண்ட் மேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்ததுங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் குட்டீஸுங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. நம்ம என் பொண்ணுக்கும் பார்த்துருக்கேன், ஒரு செயின் கம்பல் எல்லாமே கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பொட்டிக் வந்திங்கன்னா இங்கே ஜுவல் ஷாப் தாங்க. இங்கே எல்லாம் கலெக்ஷன்ஸும் அவ்வளோ அழகழகாக இருந்தது. பட் ரேட் தாங்க மற்ற கடையோட இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு எஸ்டி ஃபேஷன், அங்கேயும் நல்லா தான் இருந்துச்சுங்க. அதுக்கு பக்கத்தில் அம்பி பொட்டிக் மதுரைங்க. அது உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே செம்மையாக இருந்துச்சு. 30+ ஷாப்ஸ் இருந்ததுங்க. எந்த கடைக்குள்ளே போனால் எந்த கடையில் என்ன வாங்கலாம் ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க. எல்லாமே கன்ஃபியூஸாக இருந்தது. அது நெக்ஸ்ட் இந்த நிக்கா டிசைனர் ஸ்டூடியோ இந்த ஷாப் வந்திருக்கேங்க. அங்கே சோப் ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க. செம்ம ஸ்மெல் இருந்தது. ஆனால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நல்லா தான் இருந்துச்சுங்க. நானும் ஒரு சோப் வாங்கியிருக்கேன். ரேட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி எங்கள் அம்மாவுக்கு நைட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நைட்டிஸ் எடுத்தால் 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டுக்கு ஏற்ற இது தாங்க இருந்தது. அதான் அம்மாவுக்கும் நைட்டிஸ் வாங்கிட்டு சரி அப்படியே ரிட்டன் கீழே இறங்கணுங்க. இந்த ஷாப்பில் ப்ளவுஸும் நல்லா இருந்துச்சு, சாரீஸும் நல்லா இருந்துச்சு காய்ஸ். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு காய்ஸ். ஆனால் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. கலெக்ஷன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் அதிகம்ன்றதுனால நம்ம அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தோன்னா இந்த பித்தளை சிலைங்க எல்லாமே அருமையாக இருந்துச்சு. அந்த வடிவெல்லாம் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. இந்த ஷாப்பும் பார்த்துட்டு சரி பக்கத்தில் இருக்க ஷாப்பு, இந்த ஷாப்பில் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தாங்க. எல்லாமே அழகாக தான் இருந்துச்சு. சரி அப்படியே பக்கத்து கடைக்கும் போய் பார்த்துட்டு அதையும் சரி அப்படியே திரும்பி பார்த்தா இங்கே கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம சஷ்டி பொட்டிக் ஓனர் தாங்க. அவங்களா ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஷாப்பாக போயிட்டு எல்லா கடையுமே சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷாப் நேம் பார்த்திங்கன்னா எல்லாட்டி கலெக்ஷன் பொட்டிக்குங்க. இந்த கடையிலையுமே ரேட்லாம் கரெக்டாக தான் இருந்தது. கலெக்ஷன்ஸுமே நல்லா இருந்தது. இது சஷ்டி பொட்டிக்கும் எதிர்க்க மகேஸ்வரி சில்க்ஸ். இல்லை கலர் காம்பினேஷன்ஸ்லாம் செம்ம அருமையாக இருந்துச்சுங்க. சரி அப்படியே ரிட்டன் இப்படி பார்த்தோன்னா மேடம் எல்லா கடையிலையுமே போய்ட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வளையல், அந்த வளையல் கடை அவங்களுக்குமே இங்கே தான் வாங்குவாங்களாம் இன்ஸ்டா பேஜில் இருந்து. ஸோ அதையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நம்மளும் அவங்க இன்ஸ்டா பேஜை பார்த்தோம். எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு அப்படியே திரும்பி பார்த்தோன்னா ஃபெமினைன் பிராண்ட் தாங்க பார்த்தோம். அது யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நயன்தாரா மேடம் தாங்க. போல் துணி கடைங்க ஜுவல்ஸ் கடையில் தான் இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த பிராண்ட் கடைங்களும் இருந்ததுங்க. நம்ம இது இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்களும் நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நல்ல டீட்டெயிலாக சொல்லி நல்ல பிராண்ட் நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க. நல்லா தான் இருந்துச்சு அவங்க பேசுகிறதும். நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. சரி நெக்ஸ்ட்டு ஷாப் என்னன்றது பார்க்கலான்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கம்பு லட்டுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது நல்ல ஹெல்த்தி தான். பட் ஆனால் ரேட் அதிகமாக இருந்ததுனால அப்படியே ரிட்டன் வந்து நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தோன்னா பர்ஃப்யூம் ஷாப்ஸ் இருந்தது. நிறைய துணி கடைங்க இருந்தது. எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா இருந்ததுங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிட்டு சஷ்டி பொட்டிக்கோ லாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு சரி ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த எக்ஸ்போவோட ஓவரால் ஷாப்ஸுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி போட்டிருக்கேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க காய்ஸ். பை பாய்.